ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போது ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி, ரொம்ப வித்தியாசமான ரெசிபியும் கூட. வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி இன்றைக்கி நான் செய்கிறதுக்காக ஒரு சுரக்காய் எடுத்திருக்கேன். வெளியுள்ள தோலெல்லாம் நல்லாவே நீக்கிட்டு டாப் அண்ட் பாட்டமாக கட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ண இந்த சுரக்காயை உள்ளே இருக்கிற விதையை வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ ரொம்ப பிஞ்சாக இருக்குன்னா அந்த விதையோடு நம்ம சேர்த்து சமைக்கலாம். ஒரு சில விதைகள் வந்து ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும், அதனால் கண்டிப்பாக விதைகளை நீக்கிட்டு நம்ம சமைச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் கட் பண்ண சொரக்காய், ஒரு சிட்டிகை உப்பு, 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஃபுல்லாக குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் போட்டால் போதும். சொரக்காய் வந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும், அதனால் 1/4 கப் தண்ணி போதுமானதாக இருக்கும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை இறக்கி வச்சிடலாம். அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இப்போ நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமாக இருக்குது அப்படின்னா 200 கிராம் அளவு கூட எடுத்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 50 ml எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு நல்லாவே பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ அதிகமான அளவில் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா கடுகுக்கு பாதி அளவு வெந்தயம் சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதையுமே நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயிலேயே நல்லாவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணி செய்யும் போது உடனே கருகாது. அண்ட் ஈவனாக எல்லா பக்கமுமே நல்லா பொரிஞ்சு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லாவே இந்த மாதிரி வதக்கி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயத்தை ஆற வச்சிடலாம். இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 3 வெங்காயம் எடுத்துக்கிறதுனால ரொம்பவே கம்மியான சைஸில் நமக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டால் போதும். இதை தண்ணியே சேர்க்காமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஏன்னா இதில் நிறைய எண்ணெய் இருக்கிறதுனால இது நல்லா பேஸ்ட்டாகவே நமக்கு அரைப்பட்டு கிடச்சிரும். நம்ம 2 நாள் 3 நாள் வச்சு ஊறுகாய் மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மண்டவில் சேர்த்து அரைக்கலாம். இப்போ வேறு ஒரு கடாய் எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வெங்காயம் லைட்டாக போட்டு தாளிச்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துடலாம். இப்போ இது நல்லாவே ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு நம்ம இந்த மிளகாய்த்தூளோட நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வரமிளகாய் எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ வந்து காரம் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். மறுபடியும் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டா நம்ம வெங்காயத்துக்கு வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு இருக்காமல் அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ வெங்காயத்துக்கு தனியாக வச்சுட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின குக்கர் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுரக்காய் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இதோட நீங்கள் மசிச்சாலும் சரி தான், மசிச்சாலும் லைட்டாக வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் நம்மளுடைய எல்லா சுரக்காயும் சேர்த்துருங்க. தண்ணியோடு நல்லா சேர்த்துருங்க. ஃபுல்லாக சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்க்காமல் ஜூஸர் சைடு வச்சு ஒரு 2 பல்ஸ் மட்டும் கொடுக்கணும். இந்த மாதிரி லைட்டாக கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பச்சையாக அரைச்சா டிஃபனுக்கு சில சமயம் செட் ஆகும், செட் ஆகாது. அதனால் நம்ம வேக போட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்ச நம்மளுடைய சுரக்காயை ஒரு பவுலில் நம்ம ஃபுல்லாக மாற்றிக்கலாம். எந்த இடத்துலையுமே தண்ணியே எதுக்கும் சேர்க்கக்கூடாதுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கா இருந்தால் 1, சிறுசாக இருந்தால் 2 எடுத்து நல்லாவே துருவி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி துருவி ஒரு தண்ணியில் போட்டு கருத்து போகாமல் வச்சுருக்கேன். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு தண்ணியை பிழிஞ்சிட்டு துருவின உருளைக்கிழங்கை நம்ம சுரக்காயோட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு. இப்போ 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு, 50 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு, 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவுனா 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை அப்படி இல்லைனா மைதா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இதை நல்லா சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் வந்து பிணையும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லாவே ஈரப்பதம் இருக்கும். ஏன்னா சுரக்காய் நீர் காய்ங்கிறதுனால அது வந்து தண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கும். அந்தளவுக்கு மாவு மட்டும் நம்ம கரெக்டாக போட்டுட்டோம்னா அந்த நீரை நல்லா உறிஞ்சி நமக்கு ஒரு மாவு வந்து ரெடியாகிடும். ஆனால் நம்ம நிறையா மாவு சேர்த்தாலும் சப்பாத்தி மாவுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வராது. இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் மாவுலாம் செதறி இருக்கிற மாவுலாம் நான் வந்து வலிச்சு மாவு ஃபுல்லாக ஒரு இடத்துல செட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதை அப்படியே வச்சுருங்க. அதை வச்சதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம வச்சிடலாம். கடாய் எடுத்துகிட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பிணைஞ்சு வச்சுருக்கிற மாவை நம்ம கடாயில் வச்சிடலாம். எல்லா மாவையுமே ஒரே அட்டம்ப்டில் நம்ம கடாயில் வச்சுருவோம்.
நிறையா மாவு போட்டு நிறையா செய்கிறீங்க அப்படின்னா 2-3 டைம் கூட நம்ம இது மாதிரி செய்யலாம். எல்லா மாவையும் வச்சதுக்கப்புறமா ஈவனாக எல்லா பக்கமுமே ஒரு கரண்டியை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். கரெக்டாக 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் கரண்டி வச்சு லைட்டாக எடுத்து பாருங்கள். கீழே நல்லா வெந்திருக்கும். மூடிலாம் வைக்க தேவையில்லை. காட்டுறது போல் நீங்கள் கட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா மூடி ஏன் வைக்கக்கூடாதுன்னா, மூடி வச்சோம் அப்படின்னா மறுபடியும் தண்ணி போட்டு தண்ணியெல்லாம் உள்ளே வந்து நம்மளுடைய மாவில் வந்து விழுந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ரொம்பவே நொசன்ட்டு ஆயிரும். கீழே வெந்திருந்தாலுமே மேலே வந்து இந்த மாதிரி பதத்தில் நம்ம திருப்பும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கேர்ஃபுல்லாக நம்ம வந்து அப்படியே திருப்பி போட்டுருவோம். பார்த்திங்கன்னா கீழே வந்து நல்லா வெந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம வந்து 2 நிமிஷத்துக்கு மேலே வச்சுருந்தாலே உடனே வந்து கருகிரும். உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் வந்து வேகாமல் பச்சையாக போட்டிருக்கோம் வெந்திருக்குமா அப்படிங்கிற டென்ஷன் வந்து நமக்கு இருக்காது. அது ரொம்ப சுலபமாகவே வெந்துடும். திருப்பி போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா தாராளமாகவே சேர்த்துட்டு நல்லா இன்னொரு பக்கமும் வேக விட்டுடலாம். அதே டைமிங் தான் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ கீழே நல்லா வெந்திருக்கு, மேலேயுமே நமக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் பிளேட்டில் வச்சு நடுவில் கட் பண்ணி காட்டுறேன், உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து நல்லாவே உடனே பிளேட்டில் வந்து மாற்றிட்டேன். இப்போ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உள்ளேயுமே நமக்கு சூப்பராக வெந்து கிடச்சிருச்சு. உருளைக்கிழங்குமே நமக்கு நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக சாப்பிட்ற சூட்டில் நமக்கு இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம செஞ்சுருக்கிற நம்ம வெங்காய தொக்கை எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே இவங்களுமே நல்லாவே ஆறியிருப்பாங்க. நல்லா எண்ணெயோட நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நடுவில் அதாவது ஏதாவது ஒரு பகுதியில் நம்ம வெங்காய தொக்கை இந்த மாதிரி ஈவனாக நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். 2லேயுமே நம்ம காரம் சேர்க்குறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா தான் ரொம்ப காரம் இல்லாமல் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ காரம் மட்டும் கவனமாக 2லேயுமே சேர்க்குறதுனால நம்ம பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கணும். ஒரு பக்கம் நல்லாவே நம்ம வெங்காயத்துக்கு சேர்த்துட்டு இன்னொரு சைடு கட் பண்ண பகுதியை எடுத்து நம்ம மேலே வச்சிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சுரக்காய் பன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு பகுதியில் மட்டும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வெங்காயத்துக்கு ஸ்டஃப் பண்ணுமோ அதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லா பீஸ்லேயுமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு வெங்காயத்துக்கு நான் காட்டினது போல் ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃபன் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.